ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு ராகி இட்லி பண்ண போறாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அம்மா ராகி இட்லி பண்ணி போடுங்கன்னு. அவங்களுக்காண்டி இன்னைக்கு ராகி இட்லி பண்ண போறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டா இருக்குங்க ராகி இட்லி வந்து. பக்குவமா வச்சோம்னா சரி, இட்லி நல்லா சாஃப்டாட்டு பஞ்சு மாதிரி குண்டு குண்டுன்னு இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சிலவங்க வந்து அவிச்சாக்க வழுக்கு வழுக்குன்னு இருக்கு, ரப்பர் மாதிரி இருக்கு, டேஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அளவுகளோட பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டாக கிடைக்குங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். டெய்லி ராகி இட்லி சாமை கம்பு எல்லாத்தையும் போட்டு சேர்த்து போட்டு நீங்கள் அரைச்சி வச்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அன்றைக்கி வெறும் ராகி போடுதேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எல்லாம் சோளம் கம்பு எல்லாம் போட்டு. இன்னைக்கு வெறும் ராகியில் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிஸ்டருக்காண்டி இன்னைக்கு ராகி இட்லி பண்ண போகிறாங்க. இட்லி அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்காங்க. நம்ம நார்மலாக இட்லி அரிசி இருக்கு பாருங்க, அது ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்காங்க. நீங்கள் ரேஷன் அரிசி இல்லை அப்படின்னாக்கா இட்லி அரிசி 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். ராகி வந்து 2 டம்ளர் போட போகிறாங்க. 2 டம்ளர் ராகிங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். இப்போ 2 டம்ளர் அரிசி 2 டம்ளர் ராகி. அதுக்கு வந்து நம்ம உளுந்து வந்து எப்படி எடுக்கணும்னா 3/4 டம்ளர் எடுத்தால் போதுங்க. 3/4 டம்ளர் எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். ரொம்ப உளுந்து போட்டாலும் சப்பி போகும், அதே மாதிரி கம்மியாக போட்டாலும் ரப்பர் மாதிரி ஆயிருங்க. அதனால 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. 5 உலக்கு போட்டீங்கன்னா 1 உலக்கு போடுங்க, கரெக்டாக. அரைக்கிறதும் அதே மாதிரி நம்ம ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக அரைக்கணும். நம்ம நார்மலாக இட்லிக்கு அரைப்போம் பாருங்க, அந்த மாதிரி அரைக்கணும். இப்போ உளுந்தையும் அரிசியும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இந்த ராகி வந்து ஓசூரில் உள்ளதுங்க. ஓசூர்லேருந்து வாங்கிட்டு நல்ல மணமாக இருக்கும். நம்ம கடையில் நார்மலாக வாங்கதோட இது ரொம்ப மணமாக இருக்குங்க. அங்கே விளையிறது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது வந்து அங்கே விளையிறதுனால நல்லா மணமாக இருக்குங்க. நம்ம ராகி என்ன மனம் இருக்குமோ அந்த மனம் இருக்கும். நம்ம கடையில் வாங்கினாக்கே மனமே இருக்காது. இது நல்ல ராகி. இப்போ இது வந்து ஊற போட்டுக்கலாங்க கழுவி. இப்போ நல்லா கழுவிக்கிடலாம். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் அலசிடணுங்க. அப்போ தான் தூசி துரும்பு இதெல்லாம் மிதந்து வரும். நம்ம ஊற போட்டோம்னா அடியில் தாந்துடும். அதனால் பாருங்க, இந்த ராகி ரேஷன் அரிசியில் உள்ளது எல்லாமே இந்த உமி மாதிரி இருக்கும். அது வந்து மேலே வந்துடும் மிதந்து. அதை வந்து இப்படி நம்ம வடிகட்டி எடுத்துடணுங்க. இறக்கும் போது ஒரு மட்டம் கழுவுனாலும் சரி, இப்போ நம்ம 2-3 மட்டம் கழுவிக்கணுங்க. கழுவுனாதான் அதில் இருக்க தூசி எல்லாமே போகும். டயபெட்டிஸ்காரங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. நார்மலாகவே டெய்லி வெறும் ராகி டெய்லி எடுக்கக்கூடாதுங்க. சூடு ரொம்ப, பாத்ரூம் பிரச்சனை வந்துடும். மூளைவியாதி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால டெய்லி எடுக்காதீங்க. அலசியாச்சு. இப்போ நம்ம அரைக்கும் போது ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு அலசி எடுத்து விடணும். ரேஷன் அரிசிலாம் போட்டுக்கனால நம்ம ஒரு தடவை லாஸ்ட்டில் கழுவிடணுங்க. உளுந்தையும் அதே மாதிரி கழுவிக்கலாம். அரைக்கும் போது ஒரு தடவை கழுவிக்கங்க. ஊற போட்டுட்டு நம்ம தண்ணி ஐயோ சத்துப்புறம் போகுதுன்னு நினைக்காதீங்க. நமக்கு கடையில் வந்து நமக்கு அப்படியே அரைச்சி அப்படியே தர மாட்டாங்க. இதில் வந்து மருந்து கலப்பாங்கங்க. மருந்து கலந்து தான் வருது நமக்கு. ஏன்னா அது வண்டு விழாமல் இருக்கணும், பூச்சி விழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மருந்து கலப்பாங்க. பவுட்ரு மாதிரி ஒன்று உண்டு, அதை போட்டு மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு பாக்கெட்டில் அடைச்சி வரும். அதனால எவ்வளோக்குள்ள நீங்கள் கழுவுதீங்களோ, சத்து இல்லாமல் இருந்தாலும் சரிங்க, ஆனால் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் முக்கியம் நமக்கு. சில பேர் சத்து போயிரும்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு காயெல்லாம் வேக வைப்பாங்க. அப்படி செய்யாதீங்க. மருந்து நிறைய இருக்கும் அதில். மனுஷர்களுக்கு நோய் வர்றதுக்கு காரணமே இதாங்க. எல்லாத்துலேயுமே மருந்து. அரிசியெல்லாம் சில வீட்டுகளில் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்காங்க. அது எப்படி கெட்டு போகாமல் இருக்கும்? இந்த பவுடரை போட்டு வேறு விதம் கடையிலேருந்து கொடுக்காங்க. அதில் வண்டு விழாமல் பூச்சி விழாமல் இருக்குது. கடையிலையுமே பாருங்க, நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவாங்கங்க. அவ்வளோ நாளைக்கு வச்சுருந்தாக்கே வண்டு விழுந்துடும். அதனால அதில் மருந்து கலப்படம் பண்ணி தான் வைப்பாங்க. அதனால நம்ம நல்லா கழுவி தான் யூஸ் பண்ணணும் எது எடுத்தாலும்.
இப்போ மூடி வச்சுக்கிடலாம் ரெண்டையுமே. அரிசியும் உளுந்து நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம அரைக்க போட்டுக்கிடலாம். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் ஊற்றணும். அப்புறம் மாவு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் ஒரு டம்ளர் ஊற்றணும். ஃபஸ்ட்டு தண்ணி நிறைய ஊற்றினேன்னா தண்ணி மாதிரி ஆயிரும், மாவு பொங்கவே செய்யாது. அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ இட்லிக்கு அரைச்சாலும் இந்த மாதிரி அரைங்க. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா அரையிட்டும். அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிடலாம். நல்லா தவங்கட்டி மாதிரி வரணுங்க. மாவு வந்து நல்லா கட்டியாட்டு அரைச்சி எடுக்கணும். அதுக்காண்டி ரொம்ப கட்டி அரைக்கக்கூடாது, வடைக்கு அரைச்ச மாதிரி நல்ல தவணம் மாதிரி வரணும். உருட்டி எடுத்து தண்ணியில் போட்டால் தண்ணியில் தாரக்கூடாது, மிதந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம அரைக்கணும். இப்போ அரைக்கிட்டோம். நம்ம கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி வலிக்கும் போது காட்டுறோம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டம்ளர் ஊற்றணும். இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு. இப்போ கொஞ்சம் ஊற்றிடலாம் தண்ணி. இப்போ ஒரு டம்ளர் ஊற்றியாச்சுங்க. நல்லா அரைக்கணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. உளுந்து நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கட்டியா இருக்கணுங்க. மாவு அப்படி போடும்போது ஒத்துன்னு விழணும். இந்த மாதிரி திக்க அரைச்சிக்கங்க. ரொம்ப நேரம் அரைய விட்டீங்கன்னா மாவு வந்து வத்திருங்க. நல்லா பொங்கி வந்து வத்திரும். அதனால நல்லா அரைஞ்ச உடனே எடுத்துடணும். உளுந்து வந்து நல்ல உளுந்தா இருந்ததுன்னா மாவு நல்லா பொங்கணுங்க. நான் 3/4 டம்ளர் தான் போட்டுக்கிறேன். மாவு எவ்வளவு இருக்கு பாருங்க. நல்ல உளுந்தா போட்டு விடணும். அப்பதான் நல்ல மாவு இருக்கும். சில உளுந்து வந்து மாவே இருக்காதுங்க. அரைக்க அரைக்க வத்தி வத்தி போயிட்டே இருக்கும். ரேஷன்ல உளுந்துலாம் போட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் அதிகமாவே போடணுங்க. மாவு அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரிசி ராகி எல்லாத்தையும் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் கழுவுனதோட இல்ல, ரெண்டாவது நான் கழுவி எடுத்துருக்காங்க. நல்லா கழுவுனாதான் இட்லி வந்து நல்ல வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். சத்தெல்லாம் போகும்னு நினைக்காதீங்க. அதுல இருக்க மருந்தெல்லாம் போகுதுன்னு நினைச்சு நல்லா ஊற போட்டு கழுவிக்கங்க. கொஞ்சம் தண்ணி தாராளமே ஊத்திக்கங்க. அப்பதான் நல்லா அரையும். ஃபர்ஸ்டே தண்ணி நிறைய ஊத்திடணுங்க. நிறைய ஊத்துனீங்கன்னா தான் நல்லா இழுத்து அரைக்கும். அதுல என்னக்கா சிக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ உளுந்து மாவு வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இதை அரைய விட்டு நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும் அரையிறதுக்கு. ஏன்னா ராகி போட்டுக்கனால. இட்லி மாவுன்னா 10 நிமிஷத்துலயே அரைஞ்சிருங்க. நல்லா அரையிட்டுங்க. அரைஞ்ச பிறகு வலிச்சுக்கலாம். மாவு வந்து நல்லா அரைஞ்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு அரையணும். லேசா குருணையா இருக்கணுங்க. நல்ல மையா அரைக்கக்கூடாது. நம்ம இட்லிக்கெல்லாம் அரைப்போம் பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சம் குருணையா அரைக்கணும். அப்பதான் இட்லி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ வலிச்சு எடுத்துக்கலாம். உப்பு வந்து மாவுலேயே போட்டு அரைச்சி வலிக்கனாலும் வலிச்சுக்கோங்க. ஆனால் சீக்கிரம் கிரைண்டர் ரொம்ப போங்க உப்பு அதில் போட்டு அரைச்சிங்கன்னா. நிறைய பேர் உப்பு அதிலே போட்டு அரைச்சிருவாங்க. கிரைண்டர் வந்து நமக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்கோம் அந்த பாடி. அது வந்து உப்பு போட்டுச்சுன்னா துரு பிடிச்சிரும், சீக்கிரமாக ரொம்ப போயிடும். அதனால நான் உப்பு போட மாட்டேன். சில நேரங்களில் போட்டு அரைப்பேன், எப்போதும் போட மாட்டேன். நம்ம இதில் போட்டு கரைச்சி வச்சாலே 1/4 கிலோ கரைஞ்சிருங்க. மாவு இந்த அளவுக்கு திக்கா அரைச்சாச்சுன்னா நம்ம கொஞ்சோண்டு கிரைண்டர்ல தண்ணி விட்டு கழுவி ஊற்றும் போது கரெக்டா இருக்கும் தண்ணி. அவ்வளோதாங்க, மாவு அடிச்சாச்சு. தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஓட விடுங்க. அதில் இருக்க மாவெல்லாம் நமக்கு க்ளீன் ஆயிரும். உடனே நம்ம கிரைண்டரையும் துடைச்சிடணும். அதே மாதிரி கிரைண்டரில் உள்ள உரலையும் கழுவிடணும். ஒரு கைப்பிடியோட உப்பு போடுதேன், கரெக்டாக இருக்குங்க. நல்லா பிசைஞ்சிடலாம்.
நான் நைட்டில் ஒரு 8 மணி ஆகிட்டு அரைச்சி முடிக்கிறதுக்கு. இந்த டயத்தில் நம்ம அரைச்சோம்னா உங்களுக்கு வந்து மாவு கரெக்டாக பொங்கி வருங்க. நேரத்தோடு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ராகிலாம் போட்டுக்கனால சீக்கிரமாட்டு பொங்கிரும். அதனால் லேட்டாகவே அரைக்கணும். நம்ம பனி நேரம்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாட்டு அரைச்சி வச்சிடலாம். இது வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. மாவு வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது சட்டியில். இதை கொஞ்சம் வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சோம்னா பொங்கி வச்சு ஆடாமல் இருக்குங்க. இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிடணும். இப்போ எடுத்தாச்சு, நல்லா வலிச்சாச்சுங்க. மாவு அரைச்சாச்சு. நம்ம அடியில் ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே வச்சோம்னா உங்களுக்கு பொங்கி சாடாது. இப்போ எப்படி வைக்கணுங்கிறத பார்க்கலாம். இப்போ கிரைண்டர்லாம் தொடச்சி வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டு, பெரிய பிளேட்டாக வச்சுக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு பாத்திரம் பெருசாக இருக்கோ, மாவு சட்டி எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த சட்டி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. இப்படி நீங்கள் அடியில் வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு பொங்கி சாடினா நம்ம பிளேட்லேயே விழுந்துடும். கிச்சன் கவுண்டர் டாப்லாம் அழுக்காகாது உங்களுக்கு. காலையில் நம்ம இட்லியை வச்சுக்கிடலாங்க. காலையிலக்குள்ளே பொங்கிடும். நாளை காலையில் பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக பொங்கிருக்கு பாருங்க. இந்த மாதிரி பொங்கி வரணுங்க. பொங்கி வந்தோன்னா இட்லி வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இது நல்லா அடித்து நம்ம எடுத்து வச்சு விடணும். அப்புறம் கடாயில் இருக்க மாவு பார்க்கலாம். கடாயில் வந்து நல்லா பொங்கிருச்சு பாருங்க. இதை நல்லா அடித்து நம்ம பெருச்சியில் தூக்கி வச்சிடலாங்க. சின்ன சட்டியில் இருக்க மாவு போதும் நமக்கு. இதை அடித்து தூக்கி வச்சிங்கன்னா தான் பொங்காது. அதுலன்னா அடுத்தாலையும் பொங்கி பிரிட்ஜி ஃபுல்லாக ஆயிரும். பிரிட்ஜிலே பொங்கி சாடிடும் இந்த மாவு வந்து. அதனால் இந்த மாதிரி அடித்து அப்புறம் மட்டும் எடுத்து வைங்க பிரிட்ஜில். இப்படி தாங்க மாவு இருக்கணும் இட்லிக்கு வந்து. எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி திக்காக இருக்கும். ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு தூக்கி பிரிட்ஜில் வச்சுக்கலாம். தக்காளி குருமா தாளிக்க போகிறேன் இன்னைக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி குருமா வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணியிருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டுங்க, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 10 பூண்டுக்கிட்ட எடுத்துக்கோங்க. பூண்டு சேர்த்தாச்சு. இஞ்சி ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி. அப்புறமா சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய்ங்க. தேங்காய் வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். பொட்டுக்கடலைங்க ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றினா போகிறோம். தண்ணியாக தான் இருக்குது தக்காளி போட்டதுனால. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாண்டாம். நல்லா மையாக அரைச்சிக்கணுங்க. நல்லா அரைச்சாச்சுங்க. பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிசம் ஊற்றிக்கிடலாம். குக்கரில் தாங்க பண்ண போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் ஆன் பண்ணியாச்சு. ஹீட் ஆகிட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து 2 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் கணக்கு ஊற்றுனீங்கன்னா 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. தாளிசத்துக்கு வந்து நான் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு துண்டு பட்டை தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் குருமா மசாலா அரைச்சி வச்சுருக்காங்க, அதுதான் போட போகிறேன். அதனால் ஒரு துண்டு பட்டை போட்டுக்கிடுங்க. அப்புறம் 2 வெங்காயங்க, ஒரு பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே குருமா மசாலா போடலை அப்படின்னா பட்டை சோம்பு நான் போட்டு அரைச்சிருக்கேன். தாளிசத்துலேயும் போடணுன்னா போட்டுக்கோங்க. லவங்கம் இதெல்லாம் போட்டு தாளிசத்தில் போட்டுக்கோங்க. நான் குருமா மசாலா போடுறதுனால இதெல்லாம் ஆட் பண்ணலை.
வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இதில் தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. இதுலேயே காரம் இருக்கும் உங்களுக்கு. குருமா மசாலாங்க 2 ஸ்பூன் போட்டுக்கிடுதேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச விழுது ஆட் பண்ணிடலாம். இதை 2-3 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கணும். லாஸ்ட்டில் நம்ம கழுவி ஊற்றிக்கிடலாம் மிக்ஸி சாரை. இதை இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பச்சை வடைலாம் போகும். தக்காளியில் உள்ள பச்சை வடைலாம் நல்லா வெந்து வர கொஞ்சம் வதக்கட்டும். நல்லா மசாலாலாம் வெந்துருச்சு. தண்ணி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முந்திரி பொட்டுக்கடலை எல்லாம் போட்டுக்கனால கொஞ்சம் திக்காக வரும். மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சுங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கல் உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சுக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. சூப்பராகிட்டு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. 2 விசில் விட்டோன்னா எடுத்தோம்னா குருமா ரெடி. இப்போ இட்லி தட்டில் நம்ம எண்ணெய் தடவிடலாங்க. எண்ணெய் தடவியாச்சு. மாவு ஆட் பண்ணிக்கலாம். மிச்ச மாவு நான் பெருச்சுக்குள்ள வச்சுட்டேன். மாவு ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தூக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டா வருங்க மாவு. இட்லி இப்படி தூக்கி விட்டீங்கன்னா இட்லி நல்ல ரவுண்ட் சைஸ்ல கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இப்படி தூக்கி விட்டுருக்காங்க. மாவு ஊற்றி வச்சு இட்லி குக்கரில் வச்சுக்கலாம். இப்போ குருமாக்கும் விசில் எடுத்துருச்சு. நான் 1 விசில் எடுத்துருச்சு. இன்னொரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு அடுப்பில் இட்லிக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்க நல்லா சூடாயிருச்சு. இதையும் அடுப்பில் வச்சிடலாம். மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வேகட்டும். தக்காளி குருமாக்கும் 2 விசில் அடிச்சிருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஏர் அடங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராகிட்டு தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. இதில் மல்லித்தழை போட்டுக்கலாம். சூப்பரான தக்காளி குருமா ரெடிங்க. இட்லி அவஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஒட்டாமல் கிடச்சிருச்சுங்க. நல்லா அவஞ்சிருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இட்லி வெளியே எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனாதான் சூப்பராகிட்டு எடுக்க முடியுங்க. நம்ம துணியிலன்னா உடனே தட்டிடலாம். நம்ம குக்கரில் வச்ச வைக்க கொஞ்சம் ஆறணுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி இட்லி தக்காளி குருமாங்க. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். இட்லி நம்ம எடுத்துக்கிடலாங்க. எவ்வளோ சாஃப்டா வருது பாருங்க. வெறும் ராகி ரேஷன் அரிசி 1 கப்பு இட்லி அரிசிங்க. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இட்லி. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுக்கணுங்க.
எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா இட்லி, ராகி இட்லி. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காண்டி தான் இந்த ராகி இட்லி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதில் வந்து குருமா ஊற்றிக்கிடலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. இட்லியும் தக்காளி குருமாவும் சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையிலே வேற லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. ராகி இட்லி சூப்பராக வந்திருக்கு, குருமாவும் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ராகி இட்லிக்கு தான் இல்லை, நம்ம நார்மல் இட்லிக்கும் இந்த குருமா வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.